Hi student, welcome to UC Success Academy. Student, இன்னைக்கு நம்ம 3.2 exercise பார்க்கலாம். So வாங்க, the first question என்னது? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 4 3 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் Bன்ற மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னா 1 3 -2 5 இருக்கு. C -2 5 3 4. So இப்போ find each of the following. So first one என்ன சொல்லிருக்காங்க? A plus B find out பண்ண சொல்லிருக்காங்க. So நீங்க என்ன பண்ணுங்க? A மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டுமே அடிஷன் அப்படின்றதுனால A11ல இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட்டை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல போடணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல போடணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுமே ஆட் பண்ணி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல போடணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட்டை ஆட் பண்ணி செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல போடணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன வருது பாருங்க, 3 7 3 - 2 becomes 1, நெக்ஸ்ட் 7. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது A + B. அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணும்போது நம்ம வந்து ஈச் அந்தந்த பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி அதே பொசிஷன்ல ஆன்சர் மேட்ரிக்ஸ்ல நம்ம அப்படி எடுத்து எழுதுனோம்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து எப்படி இருக்கு, A - Bன்னு இருக்கு. சேம் அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, A மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. 2 4 3 2 -1 3 -2 5. ஸோ என்ன பண்ணோம், 2 - 1 4 - 3 3 -of -2 2 -5. ஸோ ஆன்சர் என்ன வருது, 2 - 1 வந்து 1 4 - 3 1 3 of ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 + 2 5 2 - 5 வந்து -3. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது A - B மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3A - C. ஸோ தேர்ட் கொஸ்டின் எழுதும் போது 3A - Cன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3 times of A மேட்ரிக்ஸ் மைனஸ் C மேட்ரிக்ஸ் என்னது -2 5 3 4. ஸோ இந்த 3ன்றது எல்லா எலிமெண்ட் கூடயும் மல்டிபிள் ஆகணும். அப்போ என்ன ஆகுது, 3 × 2 வந்து 6 3 × 4 12 3 × 3 9 3 × 2 வந்து 6 -2 5 3 4. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதும் போது எப்படி எழுதணும், 6 - of -2 12 -5 9 -3 6 -4. 6 of -2னா 6 + 2 8ன்னு வரும். 2 - 5 வந்து -3 9 - 3 வந்து 6 6 - 2 6 - 4 வந்து 2. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது 3A - C மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் AB. தேர்ட் கொஸ்டின் என்னது A × Bன்னு சொல்லிருக்கு. ஸோ A மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க, தென் B மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. எப்போதுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 2/2 மேட்ரிக்ஸ். செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 2/2 2/2. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்கோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருந்தாதான், இந்த ரெண்டும் சேமா இருந்தாதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே நம்ம பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணும்போது ஆன்சர் மேட்ரிக்ஸ் என்னது வரும், 2/2 மேட்ரிக்ஸ் வரும். அப்படின்ற இங்க இருக்கிற ரோ அண்ட் இங்க இருக்கிற காலம் வச்சு ஆன்சர் மேட்ரிக்ஸ் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், இங்க இந்த மாதிரி ஆரோ போட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தென் செகண்ட், நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் படி எழுதணும், 2 × 1 + 4 × -2. இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 2 × 3 + 4 × 5. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். So 3 × -2 plus 2 × 5. Next second row second column. So 3 × 3
plus 2 into 5. இதில் எடுத்தோம்னா என்ன வருது 2 minus 8 6 plus 20 minus 6 plus 10 9 plus 10. So answer வந்து என்ன வருது minus 6 26 next plus 4 plus 18. இதுதான் வந்துட்டு என்னது ஏபி மேட்ரிக்ஸ் கொண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிஏ. ஸோ ஏபியும் பிஏயும் எப்போதும் சேம் இல்லை, அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ பிஏ அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஸோ பி மேட்ரிக்ஸ் 1 3 -2 5. நெக்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும் 2 4 3 2. ஸோ அதே மாதிரிக்கு ஆரோ போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ first column. Next first row second column. First row second column. Next second row first column. Next second row second column. So answer என்னது 2 plus 9 4 plus 6 minus 4 plus 15 minus 8 plus 10 11 10 11 plus 2. ஸோ இதுதான் என்னது பிஏ உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கம்ப்யூட் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேட்ரிக்ஸ் அடிஷன்னா அப்படி அந்தந்த பொசிஷனில் இருக்கிற 1 1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் வித் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் செகண்ட் காலம், அந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் எழுத வேண்டியதான். ஸோ ஏ ப்ளஸ் ஏ, தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பி ப்ளஸ் பி, நெக்ஸ்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி, நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் ஏ. ஆன்சர் என்ன வருது 2 times of A 2 times of B 0 2 times of A. இதுதான் என்னது ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க ஆட் பண்ணுங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. அதே மாதிரி நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2BC, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AC, நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. ஸோ இது வந்து பார்த்தோன்னாலே தெரியுது ஒரு ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி த இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சைனு நெகட்டிவ் சைனை வச்சு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் சைன் இருந்ததுன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து என்ன வருது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், செகண்ட் ஒன் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2BCன்றது இங்கே மைனஸ் வருது, அதனால் a minus c the whole square. Next a minus b the whole square. So இந்த மாதிரிக்கு ஆட் பண்ணி எழுதிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டான். -1 + 12 4 + 7 -6 + 6 8 + 8 5 + 0 16 + 5 2 + 3 8 + 2 5 + ஸோ இதை எடுக்கும்போது 11 11 0 16 5 21 5 10 9. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுறோம். cos ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு ரெண்டுமே சேம் எக்ஸ் ஆங்கிள் தான். அப்போ அதே மாதிரி இது ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிகம்ஸ் 1. அதே மாதிரி அடுத்தது சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ ஐடென்டிட்டி இருக்குது, அதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 1 1 1. இதுதான் என்னது ஆன்சர்.
question, compute the indicated product. So product na already நான் சொல்லியிருக்கேன் என்னது இப்படி நீங்கள் வந்து லைன் போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் a into a equal to என்னது a into a plus b into b. Next first row second column a into minus b plus a into a. Next second row first column a into minus b into a plus a into b. Next second row second column minus b into minus b plus a into a. இதில் எப்படி எழுதுவீங்க a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கே மைனஸ் ab ப்ளஸ் ab. a into b into a. Next minus ab plus ab. Next plus b square plus a square. இதை சிம்பிளிஃபை பண்ணனா இந்த இடத்துல இதுவும் கேன்சல் ஆகுது, இதுவும் கேன்சல் ஆகுது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 0 0 b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இதுதான் இந்த ஆன்சர். இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 2, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 3, ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 into 4. Next second row first column 2 into 2, second row second column 2 into 3, second row third column 2 into 4. Next third row first column, third row second column, third row third column. So இந்த மாதிரிக்கு each and every element multiply பண்ணா ஆன்சர் எடுத்துடலாம். 2 3 4 4 6 8 6 9 தான் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆரோ போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 1 ப்ளஸ் மைனஸ் 2 into 2. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 2 ப்ளஸ் மைனஸ் 2 into 3. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 into 3 ப்ளஸ் மைனஸ் 2 into 1. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ first column, second row second column, next second row third column. So இதை simplify பண்ணா என்ன வருது பாருங்க, 1 minus 4, next 2 minus 6, next 3 minus 2, 2 plus 6, 4 plus 9, 6 plus 3. So answer another minus 3, minus 4, 1, 8, 13, 9. இதுதான் answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் எல்லா எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நெக்ஸ்ட் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சரை ஈஸியாக கெட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டினே பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்லேயே அதே மாதிரிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே போட்டு நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்கள், ப்ராடக்ட் தான் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஒரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த சைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கரெக்டாக போட்டு அதை வந்து ஆட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் Cயும் கொடுத்துருக்காங்க, தென் கம்ப்யூட் A plus B and B minus C. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஆல்சோ வெரிஃபை தட் A plus B minus C ஈக்குவல் டு A plus B minus A plus B ஆட் பண்ணோடனே ஆன்சர் இது வருது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, B minus C.
ஸோ பி மைனஸ் சியும் அதே மாதிரிக்கு அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் எடுத்து எழுதி ஆட் பண்ணிக்கோங்க. பி மைனஸ் சி அதே மாதிரிக்கு என்ன பண்ணுங்க, பி மேட்ரிக்ஸையும் சி மேட்ரிக்ஸையும் அப்ளை பண்ணி அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் இது வருது. ஏ பிளஸ் பி மைனஸ் சி அந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் பி மைனஸ் சின்ற இந்த மேட்ரிக்ஸை எடுத்து இங்கே எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இது வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, which is equal to, ஸோ இது ஃபர்ஸ்ட் equation நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் which is equal to a plus b minus c கொடுத்துருக்காங்க. அப்போ a plus b minus c. a plus bன்றது என்னது, ஆல்ரெடி நம்ம அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 4 1 minus 1 9 2 7 3 minus 1 4 minus c மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஸோ 4 1 2 0 3 2 1 2 3 1 minus 2 3. So subtract பண்ணும்போது 4 minus 4 0 1 minus 1 0 minus 1 minus 2 becomes minus 3 9 minus 0 9 2 minus 3 minus 1 7 minus 2 5 3 minus 1 2 minus 1 of minus plus 2, so plus 1. Next 4 minus 3 1. So இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ல இருந்து தெரியுது 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் ஈக்குவல். ஸோ அதை வச்சு என்ன எழுதிக்கலாம், ஸோ a plus b minus c is equal to a plus b minus c. Hence verified. Next question. So if A matrix கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி B matrix கொடுத்துட்டாங்க, then compute 3A minus 5B தான். ஒன்லி என்ன பண்ணணும், A matrixை 3ஆல மல்டிபிள் பண்ணணும், then B matrixை 5ஆல மல்டிபிள் பண்ணி அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3ஆல உள்ள மல்டிபிள் ஆகும்போது டினாமினேட்டரில் 3 இருக்குது, அதனால டைரெக்டாக அது மல்டிபிள் ஆகும்போது 3 கேன்சல் ஆகும். இல்லாத டேர்மில் டினாமினேட்டர் 3 இல்லாத டேர்ம் என்னது டைரெக்டாக மல்டிபிள் ஆகும். அந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி எழுதும் போது இந்த மாதிரிக்கு ஆன்சர் வருது. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து என்னது, 0 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகி வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காஸ் தீட்டா இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற எலமெண்ட் எப்படி இருக்கு, காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த காஸ் தீட்டா உள்ள போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, காஸ் ஸ்கொயர் தீட்டா, தென் காஸ் தீட்டா சைன் தீட்டா, நெக்ஸ்ட் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, நெக்ஸ்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin square theta minus cos theta sin theta cos theta, next sin square theta. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஆட் தான் பண்ணணும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி வருது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அது ஒரு ஐடென்டிட்டி இருக்கு 1. அதே மாதிரி காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா, ஸோ அது வந்து என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. Next is minus sin theta cos theta plus sin theta cos theta. Next cos square theta plus sin square theta. So cos square theta plus sin square theta is equal to 1. இது 0, ரெண்டு கேன்சல் ஆயிடுது, அதனால 0. நெக்ஸ்ட் இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் ஆனா 0, அப்புறம் இது 1. ஸோ இது வந்து இது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆன்சரா. 7th question. Find x and y if x plus y is equal to this and x minus y is equal to this கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்றதுனால கொடுத்துருக்க அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி எக்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்குது. ரெண்டுலையுமே ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா, ப்ளஸ் ஒய்யையும் மைனஸ் ஒய்யையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், அது கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் செகண்ட் ஒன்று நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய்யை செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி கொடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, ஒய் மைனஸ் ஒய் 0 ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 + 3 10. 0 plus 0 0, 2 plus 0 2, 5 plus 3 8.
நெக்ஸ்ட் 2x equal to this matrix. அப்போ x is equal to 1/2 into this matrix வரும். ஸோ வந்து என்ன பண்ணணும், எல்லா டேர்மையும் நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் ஆகும்போது அந்த எலிமெண்ட் எப்படி வருது, 1 4ன்னு வருது. இப்போ இந்த எக்ஸ்ன்ற இந்த மேட்ரிக்ஸை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஒய் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் புட் எக்ஸ் இன்டூ ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகுது, 5 0 1 4 ப்ளஸ் ஒய் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 7 0 2 5. இப்போ ஒய்யை இந்த பக்கமே நம்ம வச்சுட்டு ஸோ இந்த மேட்ரிக்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா என்ன ஆகுது, 7 0 2 5. ஸோ நெகட்டிவ் -5 0 1 4. இங்கே அடிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் சப்ட்ராக்ஷனில் மாறும். ஸோ 7 - 5 becomes 2, 0 - 0 becomes 0, 2 - 1 becomes 1, 5 - 4 becomes 1. ஸோ இதுதான் எனக்கு ஒய் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் 7th கொஸ்டினில் செகண்ட் பார்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கிறேன். எப்போதும் இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது அது எப்படி ஆகுது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது என்ன ஆகுது, 2x + 3x becomes 5x ப்ளஸ் 3y + 2y becomes 5y is equal to, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வந்து 4, 3 - 2 becomes 1, நெக்ஸ்ட்டு 4 - 1 வந்து 3 வருது, 0 + 5 வந்து 5 வருது. நெக்ஸ்ட்டு ரெண்டுலேருந்து காமனாக 5 எடுத்தோன்னா x + y is equal to என்னது திஸ், அந்த 5 நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 4 1 3 5. ஸோ அப்போ x + y மேட்ரிக்ஸ் என்னது, 4/5 1/5 3/5, நெக்ஸ்ட்டு 5/5 வந்து 1ஆக மாறிடும். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதாவது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x - 2x becomes என்னது x. நெக்ஸ்ட் 2y - 3y becomes -y is equal to, செகண்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணனா 2 - 2 0, -2 - 3 -5, -1 -4 -5, நெக்ஸ்ட் 5 - 0 5. ஸோ இது வந்து என்னது ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். இப்போ முந்தின என்னது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள கொஸ்டின் பண்ணாலும் அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் 2xன்னு வரும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கேல்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸை கொண்டு இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யையும் நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதை இப்போ எழுதி போடுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, வேல்யூ இப்படி வருது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷனை நீங்கள் ஆட் பண்ணும்போது 2xன்னு வருது. ஸோ ரெண்டையுமே எழுதி அந்த எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதும் போது அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வருது, தென் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பிகம்ஸ் திஸ். தென் திஸ் எக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது சப்ட்ராக்ஷனில் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு சப்ட்ராக்ஷனில் வருது. தென் சப்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஒய் மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒன்று எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க 2x + y இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ ஒய்யை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2x ஈக்குவல் டு, ஸோ ஒய் இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ அதை வந்து என்னது அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிடுது, எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 9th ப்ராப்ளம் என்னது, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் 2 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ்லேயே எக்ஸ்ன்ற வேல்யூ இருக்குது ப்ளஸ் திஸ் மேட்ரிக்ஸில் ஒய்ன்ற வேல்யூ இருக்குது ஈக்குவல் டு திஸ். அப்போ என்ன பண்ணணும், 2 இன்ட்டு திஸ் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் திஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு என்னது திஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 2வா உள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். தென் என்ன பண்ணணும், இந்த ஈச் அண்ட் எவ்ரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், அப்படியே டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணி ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. சால்வ் த ஈக்குவேஷன் ஃபார் x, y, z and t if 2 into x, z, y, t plus 3 into this matrix equal to 3 into this. First என்ன பண்ணுங்க, இந்த 2 and the 3 இந்த 3 மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2x, 2z, 2y, 2t. நெக்ஸ்ட் 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 3 - 3 0 6 மாறுது. 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 9 15 12 and 18. இப்போ என்ன பண்றீங்க, 2x + 3 is equal to 9. அப்போ இந்த 3 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோன்னா
என்ன ஆகுது 6 வருது. அப்புறம் எக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு இந்த 2 இந்த பக்கம் வரும்போது டிவைட் பை 2 வரும்போது எக்ஸோட வேல்யூ 3 வருது. நெக்ஸ்ட் 2z minus 3 is equal to 15. அப்போ 2z minus 3 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா plus 3 மாறுது. So 2z is equal to 15 plus 3. That implies 2z is equal to 18. So 2 ஆல இது டிவைட் ஆகும்போது z ஓட வேல்யூ என்ன வருது 9 வருது. நெக்ஸ்ட் 2y plus 0 is equal to 12. டைரக்டா 2y is equal to 12. So y is equal to என்னது 6. நெக்ஸ்ட் 2t plus 6 is equal to 8. So 2t இந்த 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது 12 மாறுது. ஸோ 2 ஆல டிவைட் ஆகும்போது இந்த 12 வந்து பிகம்ஸ் என்னது 6 மாறுது. ஸோ t யோட வேல்யூ 6 வந்துச்சு. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அண்ட் t யோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் 11th ப்ராப்ளம் ஆல்சோ சேம் கைண்ட் தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஒய் இன்ட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லியாச்சு. ஸோ எக்ஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும், ஒய்யை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணி ஈக்குவல் டு 10. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ என்ன பண்றீங்க, ஸோ இது மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டோடைய கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால 2 மேட்ரிக்ஸையும் நீங்க இந்த 2 ஈக்குவேஷனுமே ஆட் பண்ணும்போது y கேன்சல் ஆகுது. ஸோ 2x plus 3x becomes 5x. 5x is equal to என்னது 15. x equal to 15 by 5 becomes 3. அப்போ x ஓட வேல்யூ 3 வந்துருச்சு. இந்த x ஓட வேல்யூ 3ன்றத ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணனா ஸோ 3 into 3 9 மாறுது. ஸோ y equal to 5 இருக்கா. ஸோ yல இருந்து 5 minus 9 எடுக்கும்போது -4 வருது. அப்போ x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ -4 வந்துடுது. 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கிவன் 3 into ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வேரியபிள் மட்டும் தான் இருக்கு x, y, z, w அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு x 6 minus 1 2w plus 4 x plus y z plus w 3 கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த 3 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஆட் பண்ணி எழுதிட்டோன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிடுது. அப்படியே ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேரியபிளை கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை டைரக்டா ஈக்குவல் பண்ணாலே ஏன்னா சிங்கிள் வேரியபிள் தான் எக்ஸ்பிரஷனே இருக்கு, அதனால அந்த வேரியபிளை நீங்கள் வெளியே எடுத்துட்டு வரும்போது என்னது எடுத்துட்டு வரலாம். இப்போ செகண்ட் ஈக்குவல் பண்ணும்போது இல்லை டபுள் வேரியபிள் இருக்கு, ஆனால் எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, அதனால அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க எடுக்கும்போது இந்த வேரியபிள் கிடைச்சிடும். இப்போ தேர்ட் இதை நீங்க ஈக்குவல் பண்ணும்போது 3z is equal to -1 z plus w 2 அன்னோன் வேரியபிள் இந்த இடத்துல வருதுன்றதுனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை டெரைவ் பண்ணுங்க. ஸோ இதுல சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கு, அதனால அந்த ஈக்குவேஷனை எழுதி டெரைவ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிடுது டபிள்யூட வேல்யூ கிடைச்சிடுது. தென் நீங்க இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அதுல போய் டபிள்யூட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு வந்து என்னது இசட்டோட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கடைசியில நீங்க வந்து எல்லா வேரியபிளோட வேல்யூஸையும் அதுல வந்து எழுதி 13th கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0 sin x cos x 0 0 0 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் function of x dot function of y is equal to function of x plus y ன்னு நம்ம ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ function of x ன்னு சொன்னா in terms of xல இருக்கிற எக்ஸ்பிரஷன். ஸோ function of x வந்து நம்ம எப்படி எழுதலாம், எங்கெல்லாம் x இருக்கோ அது அப்படி xல எழுதுறது தான். ஸோ ஆல்ரெடி இருக்கிற மேட்ரிக்ஸை அப்படி எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து எழுதிடுங்க, function of x dot function of y. ஸோ function of y னா என்னது, எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும் y-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளிகேஷன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். cos x into cos y plus minus sin x into sin y plus 0 into 0. Next first row second column, cos x into sin x sin y minus sin y, cos x into minus sin y minus sin x into cos y. Next 0 into 0 plus 0. Next third term என்னது, first row third column. So 0 plus 0 ஏன்னா cos x into 0 becomes 0 minus sin x into 0 becomes 0, 1 into 1 become 0 into 1 also என்னது 0 தான். So 0. Next second row first column. So sin x cos y.
next cos x plus cos x sin y. Next second row second column sin x minus sin y plus cos x cos y. Next 0 plus 0 into 0 0. Next second row third column 0 plus 0 plus 0. So 0 0 0 next 0. Next என்னது third row first column. So first term 0 தான், second term 0 தான், third term 0 தான். Third row second column first term second term third term 0 தான். Third row third column 0 plus 0 plus 1 ன்னு வருது. ஸோ இந்த இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதின பிறகு இப்படி வருது. ஸோ காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைனஸ் சைன் ஒய்ன்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா? காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு டம் மைனஸாக இருக்கா, நெகட்டிவை வெளியில் எடுத்திங்கன்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய், அதாவது என்னது சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்னு இருக்குது. ஸோ அது வந்து என்னது மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்மெட்டில் வருது, அந்த ஃபார்முலா படி வருது. நெக்ஸ்ட் அது 0 sin x cos y cos x sin y. எப்போதுமே cos sin இப்படி கிராஸ்ல இப்படி வருதுனால sin ஃபார்முலா தான், அடிஷன் வருதுன்னா sin x plus y. ஸோ ரெண்டுமே சேம் தீட்டாவே வந்து மல்டிபிள் ஆகி இப்படி வருதுனாலே அது காஸ்ல உள்ள ஃபார்முலா தான் வரும். ஸோ x plus y. ஸோ இது வந்து என்னது cos x cos y மைனஸ் sin x sin yன்றது cos x plus y உண்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட் 0 இங்கே 0 0 1 வருது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது cos x மைனஸ் sin x sin x cos x 0 0 இந்த இடத்துல மட்டும் 1 வருது. ஃபங்க்ஷன் ஆஃப் x plus y என்றது என்னது cos x plus y மைனஸ் sin x plus y 0 sin x plus y. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் படியே இருக்குன்றதுனால இது வந்து என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் x plus y, hence verified. ஃபோர்டீன்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 14th கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின் என்னது, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 5 minus 1 6 7. நெக்ஸ்ட் 2 1 3 4 கொடுத்துருக்காங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு 2 1 3 4 5 1 5 minus 1 6 7 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் 5 minus 1 6 7ன்றதை நான் ஏ மேட்ரிக்ஸ் வச்சேன்னா அதே ஏ மேட்ரிக்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து ரெண்டாவதாக இன்னொரு பீன்னு ரெப்ரசென்ட் பண்ணால் இது பீன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ என்னது ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏன்னு வெரிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 2 is minus 1 into 3. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 into 1 plus minus 1 into 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்படி எடுக்கும்போது 5 into 10 10 minus 3 வந்து 7. 5 into 5 minus 4 வந்து 1 வருது. 6 12 12 plus 21 12 plus 21 33 33. Next 6 plus 28 6 plus 28 34 வருது. ஸோ இது வந்து ஏபி மேட்ரிக்ஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பிஏ மேட்ரிக்ஸ் வந்து என்னது 2 1 3 4. Next 5 minus 1 6 7 இருக்கா. So first row first column 2 into 5 plus 1 into 6. Next 2 into minus 1 plus 1 into 7. Next 3 into 5 plus 4 into 6. Next 3 into minus 1 plus 4 into 7. ஸோ இதில் பார்க்கும்போது 2 into 5 வந்து 10 10 plus 6 வந்து 16. 2 into minus 2 plus 7 வந்து என்னது 5 வருது. 3 into 5 15 15 plus 24 24 plus 15 வந்து என்னது 39 வருதா. 39 minus 3 plus 28 ஸோ 25 வருது. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஏபி is not is equal to B, hence verified. Fourteenth questionல செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதே மேட்ரிக்ஸை இந்த பக்கமும்
அப்படி வந்துட்டு எனக்கு ரிவர்ஸில் கொடுக்கும்போது a into b is not equal to b into a என்ற ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, a into b அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெரிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் இப்படி வருது. நெக்ஸ்ட் b into a அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடில் உள்ள வேல்யூஸை எடுக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் எடுக்கும் போது அது வந்து எடுது அந்த மேட்ரிக்ஸோட ஆன்சர் இப்படி வருது. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பி, ஹென்ஸ் எல்ஹெச்எஸ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு முடிச்சுடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6i இஃப் a இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு தென் அந்த எக்ஸ்பிரஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ a ஸ்கொயர்ன்றது என்னது, a இன்ட்டு a. ஸோ இதே மேட்ரிக்ஸை 2 தடவை எழுதிக்கணும். So row column 2 into 2 4 4 0 into 2 0 1 into 1 1. Next 2 into 0 0 0 into 0 0 into 1 0. Next 1 into minus 1 minus 1. Next 2 into 1 2 0 into 3 0 1 into 0 0. Next 2 into 2 4 1 into 2 plus 2 3 into 3 1 3. Next 2 into 0 0 1 into 1 1. Next 3 into minus 3. 2 into 1 2 1 into 3 3 3 into 0 0. Next 1 into 2 2 minus 1 into 2 minus 2 0 into 1 0. Next 1 into 0 0 minus 1 into 1 minus 1 0 into minus 1 0. Next 1 into 1 1 minus 1 into 3 minus 3 0 into 0 0. So you know the 4 plus 1 and the 5 minus 1 2 4 plus 2 6 6 plus 3 9 minus 2 5. Next 2 minus 2 0 minus 1 minus 2. ஸோ இதுதான் என்னது a ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்குது, மைனஸ் 5a. மைனஸ் 5aனா என்ன பண்ணோம், நான் மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்றதுனால இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணோம், அந்த டேர்மை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதே மைனஸ் 5ஆல் இந்த எல்லா டேர்மும் ஆட் பண்ணனா என்ன ஆகுது, minus 10 0 minus 5 minus 10 minus 5 minus 15 minus 5 plus 5 0. ஸோ இதான் வந்துட்டு என்னது minus 5ஆல். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6i. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸ். அதனால யூனிட் மேட்ரிக்ஸ் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணணும், 3x3 மேட்ரிக்ஸ் தான் எடுக்கணும். ஒன்லி பிரைமரி டயகனல்ஸில் மட்டும் 1 இருக்கிறது தான் என்னது யூனிட். ஸோ இது வந்து இந்த மேட்ரிக்ஸில் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடுது, பிரைமரி எலிமெண்ட்ஸ் மட்டும் 6 கன்வெர்ட் ஆகும், மற்ற எல்லாமே 0வாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு a ஸ்கொயரோட வேல்யூ ஈக்குவல் இந்த 5 மைனஸ் அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோங்க. 5 minus 1 2 9 minus 2 5 0 minus 1 minus 2 ப்ளஸ் எதுக்குன்னா ஆல்ரெடி நான் minus 5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன், அதனால் ப்ளஸ் இந்த டேர்ம் போடுறீங்க. minus 10 0 minus 5 minus 10 minus 5 minus 15 minus 5 plus 5 0. Next plus 6 0 0 0 6 0 0 0 6. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது 5 minus 10 minus 5 minus 5 plus 6 becomes plus 1. Next minus 1 plus 0 minus 1 minus 1 அப்போ minus 1 2 minus 5 minus 3 minus plus 0 becomes minus 3. 9 minus 10 minus 1 minus 1 0 minus 1 minus 2 minus 5 minus 7 minus 7 plus 6 minus 1 5 minus 15 minus 10 minus 10 0 minus 10. Next 0 minus 5 0, so minus 5 only. Minus 1 minus 5 plus 5 வந்து plus 4. Next minus 2 0 plus 6 plus 4.
ஸோ இதுதான் வந்துட்டு என்னது கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஆன்சர். 16th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஏன்னு கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் a cube minus 6a square plus 7a plus 2i is equal to 0. ஸோ கொஸ்டின் இதை பார்த்த உடனே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் a cube கால்குலேட் பண்ணோம், அதுக்கு a ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி வந்த ஆன்சரோட a மல்டிப்ளை பண்ணணும். ஸோ a cube equal to a square into a. அப்போ a square equal to a into a. ஸோ a into a நம்ம போட்டு எடுக்கும் போது அதோட ஆன்சர் இது வருது. இந்த ஆன்சர் வித் வந்து a டேர்ம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது a கியூபோட வேல்யூ வந்துடுது. நெக்ஸ்ட் LHS ஈக்குவல் டு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் a கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 2i. ஸோ எல்லாத்தையும் இந்த இடத்துல எழுதிட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இது இன்ட்டு இது, நெக்ஸ்ட் 7 into 1 பிளஸ் 2 அந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து ஆட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னது 0 மேட்ரிக்ஸ் கிடைச்சது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் a இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் I மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Find k, show that a square equal to, so that a square equal to ka minus 2i னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ a ஸ்கொயர் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், a into a அதை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்த வேல்யூ இது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ka, ஸோ ka மைனஸ் 2iன்னு இருக்கா equal to k into a மேட்ரிக்ஸ் என்னது 3 minus 2 4 minus 2 minus 2 into I matrix என்னது 1 0 0 1. ஸோ எடுத்தோம்னா என்ன கொடுத்துருக்கு 3k minus 2k 4k minus 2k ப்ளஸ் எடுத்துட்டு minus 2 0 0 minus 2 எடுத்துக்கோங்க. அது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து எப்படி இருக்கு 3k minus 2 minus 2k 4k minus 2k இப்படி இருக்கு, minus 2k minus 2. ஸோ இது இப்படி இருக்கிற எக்ஸ்பிரஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, அவங்க கொடுத்துருக்காங்க a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ என்னது 1 minus 2 4 minus 4. என்ன பண்ணுறீங்க, ஸோ இதில் கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் 4k is equal to 4 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து அப்போ 4, அப்போ k is equal to 4 by 4 is equal to 1. அப்போ கேவோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுங்க. 18th question பார்க்கலாம். So if a is equal to 0, tan alpha minus tan alpha by 2, tan alpha by 2 0, and I is the identity matrix of order 2, show that I plus a is equal to I minus a into cos alpha minus sin alpha cos alpha. So first என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் அதாவது என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் இதில் tan இருக்குது, இது காஸ் அண்ட் சைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா தீட்டாவும் இருந்தோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுன்றதுனால எல்லாமே சேம் தீட்டாவிலே இருக்கிற மாதிரி, அதாவது என்னது சேம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரிக்கு நம்ம வந்துட்டு எழுத முடியுமான்னு பார்ப்போம். என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு I + a எடுத்தோன்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா tan ஆல்ஃபா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க. tan ஆல்ஃபா by 2வை நீங்கள் டீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும் 0 minus t 0 இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஈஸியாக அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்போ I plus a is equal to ஐயோட வேல்யூ எடுத்து 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பிளஸ் 0 minus t 0. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது 1 minus t 1. ஸோ இதான் வந்துட்டு என்னது நம்மளுக்கு LHSல வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க RHS எடுக்கிறீங்க. ஸோ I minus a இன்ட்டு ஸோ காஸ் ஆல்ஃபா நம்ம எப்படிலாம் எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல எழுதுனா ஸோ காஸ் ஆல்ஃபா ஃபார்முலா வந்துட்டு எப்படி வந்தது இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தல 1 மைனஸ் இப்போ tan ஆல்ஃபா பை 2வை நம்ம வந்துட்டு என்ன எழுதலாம் t² by 1 plus t² எழுதலாம். அதே மாதிரி சைன் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம் இப்போ ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம்னா 2 times of t by 1 plus t². ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம இப்போ இதை என்ன பண்ணுறோம் இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ I minus a இன்ட்டு இல்லாட்டினா RHS எடுத்துக்கோம். RHS is equal to I minus a into so first cos alpha so 1 minus t² by 1 plus t² minus 2t by 1 plus t² plus 2t by 1 plus t². Next 1 minus t² by 1 plus t². இப்போ I minus 1 0 0 1
ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னது 0 minus t plus t next 0. Okay. So 1 minus t squared. So இதில் என்ன பண்ணுங்க 1 by 1 plus t squared காமனாக எடுத்தோம்னா 1 minus t squared next minus 2t next 2t then 1 minus t squared இருக்கு. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுது மல்டிப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ணணும். சாரி இது வந்து சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் 1 minus 0 becomes 1, 0 minus of minus t becomes plus t, 0 minus t becomes minus t, 1 minus 0 becomes 1. ஸோ இந்த டேர்ம் வந்து என்னது மல்டிபிள் ஆகி வருது. இது இன்ட்டு இது அப்படி தான் எடுக்கிறீங்க. ஸோ 1 by 1 plus t squared, 1 minus t squared, 2t minus 2t, 1 minus t squared. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க இது டேர்மாக தான் இருக்குன்றதுனால இதை அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தோன்னா 1 into this term next t into this term அப்படி எடுத்தோன்னா 1 minus t squared, t into t வந்து என்னது plus 2t squared. Next first row second column 1 into the minus 2t, t into this term plus t minus t cube. Next second row first column. So second row first column படி பார்த்தோன்னா t into minus t into next plus t cube. Next 1 into second row first column 1 into t வந்து என்னது plus 2t. Next minus of minus வந்து என்னது plus 2 times of t squared. Next 1 into na plus 1 minus t squared. ஸோ இதில் டைம் எப்படி வருது பாருங்க 2 times of அப்போ 1 plus t square. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 2 times of t minus 2 times of t plus 2 times of t வந்து எப்படி வருது plus t minus t cube. ஸோ இதுலேருந்து ஒரு டீயை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா minus 2 times of அப்போ minus t cube வருது. நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க t cube இருக்கு, இது வந்து என்னது plus t cube வருது. நெக்ஸ்ட்டு 2 times of t ஸ்கொயர்லேருந்து இது போச்சுன்னா 1 time of t plus 1. இப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்துல இருந்தோம் ஸோ 1 by 1 plus t ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கா. ஸோ இது வந்து 1 plus t ஸ்கொயர் டைரெக்டாக இருக்குது. இதுலேருந்து மைனஸ் டீயை காமனாக எடுத்தால் 1 plus t ஸ்கொயர்னு வந்ததும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு டீயை காமனாக எடுத்தால் 1 plus t ஸ்கொயர்னு வந்ததும். நெக்ஸ்ட்டு 1 plus t ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்மால் எல்லாத்தையும் டிவைடு பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் எப்படி வருது இங்கே 1 வருது, இங்கே மைனஸ் t வருது, இங்கே ப்ளஸ் t வருது, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 வருது. ஸோ ஹென்ஸ் என்னது RHS வெரிஃபை LHS ஈக்குவல் டு RHS வந்துடுச்சு. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்கள். A trust fund has rupees 30,000 இருக்கு. That must be invested in 2 different types of bonds ன்னு சொல்லிட்டாங்க. 2 different bondல இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா. ஃபர்ஸ்ட் பாண்ட் பேஸ் 5% இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இந்த 5/100 இந்த அமௌண்ட் போட்டுக்குமா அந்த அமௌண்ட்ல இருந்து 5/100 இன்ட்ரெஸ்ட் பெர் இயர். அண்ட் the second type bond பேஸ் வந்து 7%, which means 7/100 per year. Using matrix multiplication, determine how to divide 30,000 among 2 types of bonds. If the trust fund obtain and total interest of அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1800 வர மாதிரி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்ல 2000 இருக்கிற மாதிரி இருந்தால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நான் 5% இதில் எக்ஸ் அமௌண்ட் நான் போடுறேன் அப்படின்னா இருக்கிற டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 30,000. எக்ஸ் அமௌண்ட் அதில் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் 30,000லேருந்து எக்ஸ் மைனஸ் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, இதை வச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ருபீஸ் வந்து 1800க்கு எடுக்கிறீங்க. ஸோ ஏ ஆப்ஷன் படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது அமௌண்ட் என்னது எக்ஸு and 30,000 minus x in the matrix multiplied with
5% interest and second option one is 7% interest, which gives 1800 plus the interest. Okay then. So இப்போ நீங்க அப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் x into அப்போ 5x by 100 minus 30,000 minus x into 7 by 100 which is equal to 1800. ஸோ இந்த ரெண்டுலையுமே 100 இருக்குன்றதுனால அந்த பக்கம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5x minus இதை வந்து மல்டிபிள் ஆகும்போது 21,000 2,10,000 வருது. ஓகேவா? 2,10,000 minus 7x. ஸோ 100 இங்கே மல்டிபிள் பண்ணிடுறேன். ஸோ 1,80,000 வருது. நெக்ஸ்ட்டு 5xலேருந்து 7x போச்சுன்னா minus 2x. ஸோ minus 2x நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் plus 2x மாறிடும். ஸோ 1 lakh அப்போ 2,10,000லேருந்து 1,80,000 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது 30,000 இருக்கு. 2x equal to 30,000 இருந்தால் x equal to என்னது 15,000. அப்போ 5% இன்ட்ரெஸ்ட்லேயும் 15,000 அமௌண்ட் போடுறாங்க. 30,000 minus 15,000 becomes 15,000. அப்போ நீங்கள் என்ன எழுதிடணும் 5% இதுலேயும் என்னது 15,000 அண்ட் வந்துட்டு 7% இன்ட்ரெஸ்ட்லேயும் 15,000. அப்போனா தான் எனக்கு 1,800 இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், இந்த 1,800 இருக்குல்ல 2,000 போட்டு எழுதிட்டீங்கன்னா ஸோ ரெண்டுலையுமே அவங்க எவ்வளோ ஃபண்டு போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ சேம் ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணிடணும். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைட் வித் 5/100 அண்ட் 7/100 5% இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 2,000 அமௌண்ட். இப்போ என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணும்போது 5x by 100 minus மைனஸ் இல்லை, இது ப்ளஸ் தானே வருது, ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் 30,000 சரி 30,000 minus x into 7/100 which is equal to 2,000. Next 5x plus 2,10,000 minus 7x is equal to 2 lakh வருது. நெக்ஸ்ட்டு 5xலேருந்து 2x போனால் 7x போனால் minus 2x, அந்த minus 2x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ என்ன ஆகுது, இங்கே 2,10,000 வருது minus 2 lakh. ஸோ அப்போ 2x equal to 10,000. அப்போ x equal to 5,000 வருது. அப்போ x 5,000 இருந்ததுன்னா என்னது 7% இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, அப்போ 5% இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் வாட், பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் என்னது 5,000. அதே இது 7% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் எவ்வளவு 30,000லேருந்து 5,000 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 25,000. அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் எழுதிக்கணும். 5% இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட் வில் பி வாட் 15,000. தென் 7% இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட் ஆல்சோ எனது 15,000 எழுதி முடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். The bookshop of a particular school has 10 dozen chemistry books, 8 dozen physics books, 10 dozen economic books. The selling prices are ₹80, ₹60 and வந்து ₹40 சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் புக் ஷாப் வில் ரிசீவ் ஃப்ரம் செல்லிங் ஆல் த புக்ஸ் யூஸிங் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ரீடு பண்ணும்போது எல்லாமே இல்லை டசன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 10 dozen. அப்போனா ஸோ வந்து கெமிஸ்ட்ரி புக் 10 dozen போட்டிருக்கான். 10 dozen. 10 dozen means what? 10 into 12 which is equal to 120. Next physics. Number of physics books எல்லாமே number of சரியா. Number of physics book வந்து என்னது 8 dozen which is equal to 8 into 12 which is equal to 96 total. Next in a book economics. Number of economic books 10 dozen. So equal to 10 into 12
equal to 120. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் புக் வந்து செல்லிங் பை என்ன சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி புக்கோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 18 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் புக் வந்து 60, தென் வந்து 40. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம எழுதும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மேட்ரிக்ஸில் எழுதுறீங்க 96 அண்ட் வந்து 120. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் அமௌண்ட்டை இன்னொரு மேட்ரிக்ஸில் எழுதுறீங்க 80, 60, தென் 40. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வருது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 120, நெக்ஸ்ட் இதில் எழுதலாம் 120 into 80 plus 96 into 60 plus 120 into 40. ஸோ இது என்ன வருது பாருங்க, 9600 plus 0, 16, 36, 3, 6, 9, 50, 7, 54, 3 வந்து 57 plus 129, 48, 00. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா ஃபஸ்ட் டிஜிட் 0, then 6, third digit 15, 15 plus 21, then 2, 9 9s are 18 to 20, 20,160. ஸோ இதான் வந்துட்டு என்னது டோட்டல் அமௌண்ட் ஃபார் வந்து என்னது செல்லிங் ப்ரைஸஸ் ஃபார் த புக்ஸ். என்ன ஸ்டூடெண்ட் புரிஞ்சதுங்களா? இது மாதிரி நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.